ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்டெக்ஸ் அகாடமி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ எந்த நம்பர் வந்து 5ஆல எண்ட் ஆகுதோ, அந்த நம்பரோட ஸ்கொயர் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா, எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத ஷார்ட்கட்டோட வந்திருக்கேன். வாங்க இப்போ பாருங்களேன். ஓ 995 ஸ்கொயர் இது கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? 995 இன்டூ 995 பண்ணி பண்ணுவோமா? அந்த கதையே இங்க இல்ல. அதுக்கு பதிலா நான் டைரக்டாவே இதை பார்த்தே நான் ஆன்சர் சொல்லிடுவேன். இங்க பாருங்க, 990025 அப்படின்றத சொல்லிடுவேன். சரிங்களா? இதை நான் எப்படி போட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க பாருங்க. இப்போ 35 ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இந்த நம்பர் வந்து 5ஆல எண்ட் ஆகுது. சரிங்களா? 35 இன்டூ 35 பண்றதுக்கு அவசியம் இல்ல. சரிங்களா? நம்ம என்ன பண்றோம்? இப்போ 35 எடுத்துக்கிறோமா? இந்த 5 இருக்கிற பிளேஸ அழகா 25ஆ மாத்துறோம். சரிங்களா? மீதி இருக்க 3 என்ன பண்றோம்னா, அதுக்கு அடுத்த நம்பர் வருதுல்ல, 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4ஆ? அதால மல்டிப்ளை பண்றோம். 3 4s ஆர் என்ன? 12. சரிங்களா? அவ்வளோதான். டைரக்ட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 2 பார்ட்டா பிரிக்கிறோம். ஒண்ணு 5 வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வருதா? மிதிப்போம். சரிங்களா? அடுத்த பார்ட்டில் வந்து கொடுத்துருக்க முன்னாடி இருக்க இந்த 5 தவிர்த்து முன்னாடி எவ்வளோ நம்பர் இருந்தாலும் அதோட கன்சிக்யூட்டிவ் நம்பர் அதுக்கு அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி அதை ஃப்ரண்ட்டில் போடுறோம். அவ்வளோதான், ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஆன்சர் ஈஸியாக 1225 சொல்லிடலாம். சரிங்களா? இதுதான் எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? 115 ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இப்போ இதை 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். 5 ஸ்கொயரை வந்து 25 எழுதுகிறோம். அடுத்து 11க்கு வந்து 11ஓட கன்சிக்யூட்டிவ் நம்பர் என்ன? 12. சரிங்களா? 11 இன்டூ 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 11 இன்டூ 12 வந்து 132 நமக்கு தெரியும். சரிங்களா? டேரெக்டாக 13225 தான் நமக்கான ஆன்சர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம்ப்பா. அடுத்து இங்கே பாருங்கள், 875 ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் 875 தி ஹோல் ஸ்கொயர் 2 பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா 5 வந்து 5 ஸ்கொயர் வந்து 25ன்னு எழுதிக்கலாம். அடுத்து இந்த பார்ட்டை வந்து இதோட கன்சிக்யூட்டிவ் நம்பர் என்ன? 87க்கு அடுத்த நம்பர் வந்து 88. சரிங்களா? அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 7656 வந்து வரும். சரிங்களா? உங்களுக்காக மல்டிப்ளை பண்ணல, டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்றதுனால டேரெக்டாக நான் ஆன்சர் எழுதிடுறேன். கரெக்டாக இல்லையான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. 7,65,625 தான் நமக்கான ஆன்சர்ப்பா. சரிங்களா? அடுத்து இப்போ 995 995ஓட ஹோல் ஸ்கொயர்லாம் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா லட்டு மாதிரி கொஷின்ஸு. இதெல்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு இப்போ 999க்கு அடுத்த நம்பர் என்ன? 1000ஆ? டேரெக்டாக 999 1000க்கு வந்து எத்தனை 0? 3 0. இதே மாதிரி 5க்கு ஸ்கொயர் வந்து 25. இப்படி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? எதுக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், 995 ஸ்கொயர். ஸோ இதை 2 பாகமாக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 5 ஸ்கொயர் வந்து 25. சரிங்களா? அடுத்த பார்ட் வந்து 999ஓட கன்சிக்யூட்டிவ் நம்பர் வந்து 1000. சரிங்களா? 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 999 0025. அவ்வளோதான்ப்பா, நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. எதுக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஷார்ட்கட் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் எக்ஸாமில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.